சிவசிவ திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல கருணையே வடிவான பார்வதி பரமேஸ்வருடைய திருவருட்கருணையினால நம்ம இறையருள் தேடி பகுதியில் நம்ம தொடர்ச்சியாக திருநாவுக்கரசருடைய வாழ்க்கை வரலாறை பார்த்துட்டு இருக்கோம். அதில் அந்த சகாப்தத்தில் நம்ம கடந்த பதிவில் திலகவதி அம்மையார் ஒரு முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தோம். அந்த முடிவு என்னங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். எந்த ஒரு பெண்ணுக்குமே தன்னுடைய வாழ்க்கை துணைவன் இவன் தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கடைசியில் அந்த வாழ்க்கை கிடைக்காம போனால் வெறுப்புகள் ஏற்படுறது நிச்சயமாக இருக்கும். அதே வெறுப்பு தன் வாழ்க்கையின் மேலே இருந்த எல்லா விரக்தி எல்லாமே திலகவதி அம்மையார் ரொம்ப மாற்றி வதிச்சிருக்கு. அதனால இனி இல்லற வாழ்க்கை நமக்கு சரிப்படாது, பழைய எண்ணங்கள் அதுவே தான் நமக்கு தோன்றும் அப்படின்னு சொல்லி அவங்க இல்லறத்தை விடுத்து இனிமே இறைவனுக்கு தொண்டு புரிவதே தன்னுடைய தலையாய பணி அப்படின்னு சொல்லி தன்னுடைய பணிகளை எல்லாம், தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடமைகளை எல்லாம் இறைவன் ஒருவனே அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அதன் பிறகு அவங்க தன்னுடைய தம்பியா இருக்கக்கூடிய நம்ம திருநாவுக்கரசரோடு திலகவதி அம்மையார் இந்த ஊரை விட்டு திருவாமூரை விட்டு கிளம்புறாங்க. நேர எங்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவதிகை அப்படின்னு சொல்லக்கூடிய திரிபுரவதிகை அப்படின்னும் அதிகாபுரிப்பட்டினம் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்போ அந்த நாளில் அது டவுன், அந்த ஏரியாவுடைய டவுனாக இருந்திருக்கு. அந்த இடத்துல நடுநாயகமாக ஒரு பெரிய சிவாலயம், அதாவது நம்ம திருவதிகை பெரிய கோயில் இப்போ சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த திவ்ய கஷேத்திரம் அப்போ அங்கே இருந்திருக்கு. இனிமே இங்கே என்ன திருவாமூர் கோவில் பெரிய கோவில் கிடையாது, ரொம்ப சின்ன கோவில். இங்கே பூஜைகளே 2 கால பூஜைகள் தான், ஒன்றும் பெருசாக வருமானங்களும் கிடையாது, அதன் மூலமாக யாரும் வரப்போகிறதும் கிடையாதுன்றதுனால அவங்க இதை விடுத்து திருவதிகைக்கு போயிருக்காங்க. அது 4 கால பூஜைகள் நடைபெறக்கூடிய பெரிய கோவில். அதுவும் இல்லாமல் அந்த கோயிலுக்கு அப்போதைக்கு நந்தவன பணி செய்யக்கூடிய ஆட்கள் யாரும் இல்லாமல் இருந்திருக்காங்க. ஆகா, இது எம்பெருமான் நமக்காக இது ஒதுக்கிய பணி இது அப்படின்னு சொல்லி மனசில் அவங்களாவே எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு கோவிலுக்கு எதிரில் ஒரு நந்தவனம் அமைக்கிறாங்க. அந்த நந்தவனத்தை அமைச்சு பூஞ்செடிகள்லாம் கொண்டு வந்து நட்டு தண்ணீர் ஊற்றி அதெல்லாம் வளர்க்க தொடங்குறாங்க. அப்போது திருநாவுக்கரசர், இனி நான் வளர்ந்துட்டேன், உங்களோட இருந்து நான் உங்களை சிரமப்படுத்த விரும்பலை, நான் என்னுடைய பணி ஏதாவது பொருள் தேடும் பணிக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லி இவர் கிளம்புறாரு. கிளம்பக்கூடிய காலத்தில் கடலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய தற்போதைய கடலூராகவும் பழைய பேர் அதுக்கு வந்து திருப்பாதிரி புலியூர் அப்படின்றது பாடலிபுத்திரம்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாடலிபுத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த கடலூர் நகரத்தை அவர் அடைஞ்சிருக்காரு. அப்போ சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்யும்போது ஒரு முறை நம்ம அந்த கடலூரை ஆண்ட பல்லவ மன்னன், ஏன்னா அப்போதைய காலம் பல்லவர்களுடைய காலம், பல்லவ மகாராஜா இவரை சந்திக்க நேருது. அப்போது இவர் செய்கிற செயல்கள் எல்லாமே ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கவும் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அதுக்கப்புறம் நீ என்னோடய வந்துடு அப்படின்னு சொல்லி அழைச்சின்னு போயிடுறாரு. போகிற இடத்துல சில பல கேள்விகள்லாம் கேட்கும்போது எல்லா கேள்விகளுக்கும் எல்லா செயல்களுக்கும் நல்ல புத்திசாலித்தனமாகவும் ஒரு சிறந்த பதிலும் கொடுக்குறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது மன்னருக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சி போகுது. அதனால் இனிமேல் நீங்கள் வெளியில் எங்கேயும் போக வேண்டியதில்லை, என்னுடைய அரசவையிலேயே எனக்கு எல்லா சந்தேகங்களையும் நீக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் இருந்து எனக்கு எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வச்சுக்கிறாரு. அப்போது அவருக்கு ஒரு பட்டமும் கொடுக்குறாரு. அந்த பட்டத்துக்கு பேர் என்னன்னா தர்மசேனர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுக்குறாரு. அந்த பட்டத்தோடு அந்த பேரோடு அவர் மன்னர்கிட்ட வளர்றாரு. அப்போது வந்து மன்னர் பின்பற்றிய சமயம் சமண சமயம்னு சொல்லக்கூடிய இந்த இப்போதைய ஜெயின்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அந்த சமயத்தை, அதாவது மகாவீரரை தன் முதற் கடவுளாக கொண்ட ஒரு சமயம். அந்த சமயத்தை அந்த பல்லவராஜா அப்போ பின்பற்றியிருக்கார். பல்லவராஜாவை வந்து தனக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாருன்றதுனால அவரோட ஒன்றி போய் அவருடைய எல்லா செயல்களுமே இவருக்கும் ஒன்ற ஆரம்பிச்சிடுது. அப்போ இவரும் என்ன பண்ணுறார், சைவத்திலேருந்து நமக்கு சாமி எண்ணத்தை கொடுத்துட்டார் அப்படின்ற மாதிரி எண்ணி சமண சமயத்தை விடுத்து, அதாவது சைவத்தை விடுத்து சமணத்துக்கு போயிடுறாரு. முழு மூச்சா சமணத்தில் என்னென்ன சின்னங்கள் என்னென்ன இதெல்லாம் செய்வாங்களோ அதாவது மொட்டை அடிச்சுக்கிறது, காவி இல்லை வெள்ளை அந்த மாதிரி வஸ்திரங்கள் சாத்திக்கிறது, சமணர்கள் என்னென்னலாம் செயல்கள் எல்லாம் பின்பற்றுவாங்களோ, என்னென்ன நெறிமுறைகள் எல்லாம் பின்பற்றுவாங்களோ அந்த எல்லா நெறிமுறைகளையும் இவர் பின்பற்ற ஆரம்பிச்சிடுறார். அப்போதைய காலத்தில் சைவர்களை எல்லாம் பார்த்தாலும், சைவர்களையோ வைணவர்களையோ பார்த்தா அவங்களுக்குலாம் ரொம்ப தொல்லைகளும் கொடுக்குறாரு. இப்படியாக ராஜாவுடைய அரசவையில் அவர் தர்மசேனர் என்ற பட்டத்தோட ஒரு
ஆஸ்தானிகரா இருந்துகிட்டு இருக்காரு. அப்போதான் திலகவதி அம்மா இங்க நம்ம திருவதிகையில நந்தவனம் அமைச்சு அந்த நந்தவனங்கள் எல்லாம் பெருசாகி பூக்கள் எல்லாம் நிறைய பூக்குது. பூக்கிற அந்த பூக்களை எல்லாம் தினப்படி பறிச்சு அதை மாலையா தொடுத்து சாமிக்கு ஒவ்வொரு காலத்தில் நடக்கக்கூடிய பூஜைகளுக்கும் கொண்டு போய் கொடுக்கறது தன்னுடைய பணியாவே அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அப்போ ஒவ்வொரு வேளை அந்த பூஜை காலங்கள்லயும் அந்த மலர்களை கொண்டு போய் கொடுக்கும் போதெல்லாம் அந்த அம்மா, சிவபெருமானே என்னை மட்டும் கரெக்டா கொண்டு வந்துட்டியே, ஆனா என் தம்பியை வழி தவற விட்டுட்டியே அப்படின்னு சொல்லி இதையே சொல்லி சொல்லி ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு போயிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில வேற எதுவும் தேவையில்லைன்னு அவங்க ஒதுக்கிட்டாங்க. அவங்க தன்னுடைய நிச்சயதார்த்தம் பண்ண அந்த மாப்பிள்ளை இறந்துட்டாருன்ன உடனே தானும் இறக்கத்துக்காக அந்த இறப்புக்காக என்ன செய்யணுமோ அந்த செயல் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ திருநாவுக்கரசர் தான், ஐயோ அக்கா நீயும் போயிட்டு நான் என்ன பண்ண முடியும், எனக்குன்னு இருக்கிற ஒரே துணை, அப்பாவை போயிட்டாங்க அம்மா போயிட்டாங்க, இருக்கிறது நீங்க ஒரு துணை தானே, நீ என்னை விட்டு போயிட்டா நான் இப்படி வாழ்வேன்னு சொன்னதுக்காக அவருக்காக தான் அந்த உயிரை மீண்டும் அவங்க மாய்த்து கொள்ளாம வாழணுன்ற எண்ணத்துக்கே வந்தாங்க. ஆனா என்ன இங்க வாழ வச்சுட்டு அவன் கிளம்பி என்னை விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் சிவபெருமானை நினைச்சு கஷ்டப்பட்டு கண்ணீர் மல்லிட்டு போறதே தன்னுடைய வாடிக்கையா வச்சிருந்திருக்காங்க. இதற்கெல்லாம் சிவபெருமான் நல்ல ஒரு தீர்ப்பு அளிப்பார் அப்படின்றதே மனசுக்குள்ளார இவங்களாவே இவங்களுக்கு தோன்றிட்டு சரி அப்படின்னு சொல்லி மனசை திருப்தி பண்ணி கொண்டு மனசை தேர்த்திக்கிட்டு அவங்களே தினப்படி அடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியாக நாட்கள் கழிஞ்சு ஒவ்வொரு நாளும் மன்னருக்கு தேவையான எல்லா யோசனைகளையும் கொடுத்துக்கிட்டு திருநாவுக்கரசர் கடலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலிபுத்திரத்தில் இருக்கார். இப்படியாக அவங்கவுங்க அவங்களுடைய தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் அவங்களுடைய தொழிலை பார்த்துட்டு இருக்கும்போது, அவங்களுடைய செயல்களை பார்த்துட்டு இருக்கும்போது எம்பெருமான், அது எம்பெருமான்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் கருணைக்கடல் தன்னுடைய திருவிளையாடலை தொடங்கிறதுக்காக நேரம் பார்த்துட்டு இருக்காரு. அந்த திருவிளையாடல் என்ன அப்படின்றத அடுத்த பதிவில் பார்ப்போம். சிவாயம்.